எங்களோட 92வது மாற்றிடிக்கில் வரோம். இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்டியோடைய ஒரு செறிவு, அதாவது அல்கீன் தந்திக்கிறாங்க. இந்த அல்கீன்லேருந்து இது வந்து அல்கேன், சரி. அதாவது இதில் ஒற்றை பிணைப்புடைய ஒரு செறிவை, இது இரட்டை பிணைப்புடைய ஒரு செறிவை, அதை தொகுக்கும், சரியா. இதில் எங்களுக்கு இந்த மாற்றீடு 8 ஸ்டெப்பை விட கூடக்கூடாது. 8 ஸ்டெப்புகளுக்கு தான் நாங்கள் இந்த மாற்றீடு செய்யணும். இது 2 கார்பனியுடைய சேர்வை. ஸோ தாக்கிய பாருங்க, 2 கார்பனியுடைய ஒரு சேர்வை. விளைவை பாருங்க, 1 2 3 4 5 7 8 கார்பனியுடைய ஒரு சேர்வை. ஸோ 2 கார்பனியுடைய சேர்வையிலேருந்து 8 கார்பனியுடைய ஒரு சேர்வையை நாங்கள் தொகுக்கணும், சரியா. இந்த ஐடியாவுக்கு நாங்கள் முதலாவது வரும். இப்போ இதை எப்படி நாங்கள் செய்யறது, இதை நாங்கள் எப்படி செய்யறது, அந்த ஐடியாவை முதலாவது எடுப்போம். எப்படி எடுக்கலாம்? நான் யோசிக்கிறேன். முதலாவது இந்த சேர்வைக்கு நீரேற்றம் செய்து கொள், சரியா. முதலாவது இந்த மாதிரி வரணுமே. ஸோ எனக்கு இடையில ஒரு ஐடியா ஒன்று படுது. CH3 CH2 CH3 C டபுள் பாண்ட் OCl சொல்ற ஒரு அமில ஏலைட் அல்லது எசுத்தர், சரியா. நான் அமில ஏலைட் எடுக்கிறேன். அமில ஏலைட்டோட CH3 CH2 MgBr சொல்ற ஒரு கிரீனாட் இணைந்து இந்த 2 தொகுதி பிரதியிடப்படலாம் அப்படின்ற ஒரு கெஸ்ட்ல நான் செய்யறேன், சரி. அப்படின்ற ஒரு கெஸ்ட்ல நான் இந்த கேள்வியை செய்யறேன். ஒரு மாறுதான்னு நாங்கள் பார்த்துக்கணும், சரியா. அந்த ஐடியாவுக்கு தான் நான் முதலாவது இந்த சேர்வையை தொகுத்து இதையும் தொகுத்து அப்படி கொண்டு போற ஒரு ஐடியால நான் செஞ்சு பார்க்குறேன். செஞ்சு பார்ப்போம். அப்போ நான் முதலாவது ஐதான H2SO4 நான் யூஸ் பண்றேன். ஸோ CH3 CH2 OH வரப்போகுது. CH3 CH2 OH வரப்போகுது. நான் இது ஒட்சியேற்றம் செய்து கொள்றேன். H+KMnO4 வரப்போகுது. H+KMnO4. ஸோ CH3 C டபுள் பாண்ட் OH வரப்போகுது. இதுல இந்த அமில குளோரைட்டை தொகுக்கணும். ஸோ நான் இங்க எடுத்துக்கொள்றேன். PCl5 யூஸ் பண்றேன், அல்லது நீங்க PCl3 யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. CH3 C டபுள் பாண்ட் Cl நான் உருவாக்கிட்டேன். இதை நான் உருவாக்கிட்டேன். ரைட். இப்போ இந்த கிரீனாட்டை தொகுக்கணும். ஸோ நான் கிரீனாட்டையும் இதுல இருந்து தொகுத்து கொள்றேன். HBr நான் முதலாவது யூஸ் பண்றேன். இந்த கிரீனாட் தொகுக்கிறேன். ஸோ CH3 CH2 Br இதை நான் கிரீனாட்டா மாற்றணும். ஸோ மெக்னீசியம் உலர் ஈதரை நான் யூஸ் பண்ணேன். மெக்னீசியம் உலர் ஈதரை யூஸ் பண்ணா CH3 CH2 MgBr, சரியா. அப்போ இது ரெண்டும் தாக்கமடைய போகுது. தாக்கமடைஞ்ச எங்களுக்கு வரப்போற விளைவு CH3 CO. இங்கே நான் H2O யூஸ் பண்றேன். OH வரப்போகுது. இங்க CH2 CH3 CH2 CH3, சரியா. தெரியும் தானே உங்களுக்கு வளமையா. இந்த இடத்துல ஒரு CH2 CH3, இந்த இடத்துல CH2 CH3 பிரதியிடப்பட போகுது. H+H2O யூஸ் பண்ணா இந்த இடத்துல OMgBr ஆற்றப்பட்டு ஹைட்ரஜன் பிரதியிடப்பட போகுது, சரியா. இந்த ஐடியாவை நான் முதலாவது எடுத்துக்கொள்றேன். இப்ப வேற என்ன செய்யலாம்? இப்ப கார்பன் எண்ணிக்கையை பாருங்க. 1 கார்பன் 2 கார்பன் 3 4 5 6. அப்ப ஸோ இதுல மொத்தமா 6 கார்பன் வந்துட்டு எங்களுக்கு விளைவான சேர்வை 8 கார்பனுடைய சேர்வை. 8 கார்பனுடைய ஒரு சேர்வை, சரியா. அப்ப நாங்கள் 8 கார்பனுடைய ஒரு சேர்வை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்றேன். திங்க் பண்ணி நான் ஐடியா எடுக்கிறேன். முதலாவது இதை நான் ஒரு PCl3 அல்லது PCl5 யூஸ் பண்ணி ஒரு சேர்வையா மாத்துறேன். CH3 COH CH2 CH3 CH2 CH3 இப்படி தானே இருக்குது. இதில் PCl3 யூஸ் பண்ணா இந்த OH உள்ள இடம் இந்த OH ஆற்றப்பட்டு குளோரினா மாறும், சரியா. ரைட். இப்போ நான் இது வந்து பாருங்க, இதுவுமே 6 கார்பன் தான். ஸோ இந்த 6 கார்பனை 8 கார்பனை மாத்துறதுக்கு இதுலனே நான் ஜாயிண்ட் ஆக்கி விடுறேன். ஜாயிண்ட் ஆக்கலாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கிரீனாட் RMgBr ஒரு கிரீனாட்டும் ஒரு அமில குளோரைட் நான் உதாரணத்துக்கு RCl எடுக்கிறேன். RCl இணைந்தா இதை நான் R டேஸ்ல வச்சுக்கொள்றேன். எப்படி வெளியே வரப்போகுது? R டேஸ் பிளஸ் இந்த MgBr அப்படிங்க இந்த குளோரின் அதோட இணைப்பு, சரியா. இதுதான் எங்களுக்கு இந்த கிரீனாட்டுக்கும் ஒரு அட்கைல் எலைட்டுக்கும் இடையிலான தாக்கம், சரியா. இது அட்கைல் எலைட், இது கிரீனாட், சரி. கிரீனாட் நான் இதுல இருந்து போட்டிக்கலாம், அம்புக்குறி நான் இதுல இருந்து போட்டுக்கிறேன், சரியா. ஒரு கிரீனாட்ல இருந்து போட்டுக்கிறேன்.
இந்த கிரீன் ஆட்ல இருந்து போட்டுக்கொண்டா இந்த கிரீன் ஆட்டுக்கும் அட்கெலிலைட்டுக்கும் ஸோ இந்த தொகுதி இந்த இடத்துல பிரதியிடப்பட போகுது, இந்த தொகுதி இந்த இடத்துல பிரதியிடப்பட போகுது. பிரதியிடப்பட்டா இந்த கார்பனை சுத்தி 3 CH2 CH3 கார்பனை சுத்தி 3 CH2 CH3 தொகுதி ஒரு CH3. இதாங்கள ஐடியா. சரியா? இப்போ நாங்கள் இந்த மாற்றியில 8 ஸ்டெப்குள்ளுக்கு செய்யணும். ஸோ நாங்கள் பார்த்துக்கிறோம் 8 ஸ்டெப்பா இல்லை கூடிக்குதா குறைஞ்சிக்குதா அப்படின்னு பார்ப்போம். இது முதலாவது ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப், உங்களோட மூணாவது ஸ்டெப், நாலாவது ஸ்டெப், அஞ்சாவது ஸ்டெப், ஆறாவது ஸ்டெப், இது எங்களோட ஏழாவது ஸ்டெப், இது ரெண்டும் எட்டாவது ஸ்டெப். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி 8 ஸ்டெப்குள்ளுக்கு இந்த மாற்றியை செஞ்சு முடிச்சிட்டோம். சரியா? அப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஐடியா எடுத்து அந்த மாற்றியை கம்ப்ளீட் பண்ணோம். சரியா? இதுதாங்க